ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஓடோனில் மாதிரி ஒரு சென்டட் பார் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். நம்ம பொதுவாக கடையில் ஓடோனில் வாங்கினோம் அப்படின்னா 35 days to 40 days தான் நமக்கு வரும் இல்லைங்களா. பட் நம்ம வீட்லேயே இந்த ஓடோனில் பார் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 1 year வரைக்கும் வருங்க. நான் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு மெயினாக தேவைப்பட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடா உப்புங்க. அது ஒரு 3 spoon நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதைத்தான் நம்ம பேஸாக வச்சு செய்ய போகிறோம். பொதுவாகவே சோடா உப்பு வந்து நம்ம ரூமில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் மெயினாக நம்ம சோடா உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் இல்லைன்னா ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில், அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அத்தர் யூஸ் பண்ணலாம், ஜவ்வாது யூஸ் பண்ணலாம். ஜவ்வாது வந்துட்டு பொடியாக இருக்குது, இல்லைன்னா வந்துட்டு சாலிட் ஸ்டேஜில் இருக்குது, ஒரு மாதிரி பசை மாதிரி இருக்குது. அது ரெண்டில் நீங்கள் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு பர்ஃப்யூம் எனக்கு பிடிச்ச ஸ்மெல்லில் நான் யூஸ் பண்ணுறேன். பர்ஃப்யூம் வந்துட்டு இந்த மாதிரி லிக்விட் டைப்பில் பாட்டிலில் கிடைக்குது, அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போது இந்த பர்ஃப்யூம் ஆயில் வந்துட்டு நான் ஒரு 20 drops போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா கலருக்காக நான் வந்துட்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், வேணாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். சரிங்களா, கேசரி பவுடர் நான் சும்மா ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணியோ இல்லைன்னா கையில் கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அந்த சோடா உப்பில் நல்லா அந்த கேசரி பவுடர் கலக்கிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நார்மல் நம்ம குழந்தைங்களுக்கு ஒட்டுறதுக்காக புக்ஸ்லாம் ஒட்டுறதுக்காக கம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த கம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கம் வந்துட்டு கொஞ்சம் நல்ல கம்மாக வாங்குங்க. தண்ணி மாதிரி இருக்கிற கம் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இந்த சென்டட் பார் வந்துட்டு காயறதுக்கு ஒரு 2 to 3 days ஆகும். நல்ல கம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1 dayக்குள்ளேயே நமக்கு காஞ்சிரும். தேவையான அளவு கம் ஊற்றிட்டு இந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும். சரிங்களா, ஃபெவிகால் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஊற்றின அந்த பர்ஃப்யூம் வந்துட்டு அந்த ஃபெவிகாலே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நமக்கு ஸ்மெல் வந்துட்டு சுத்தமாக வராது. இந்த மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த டைப்பில் ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொட்டிடுங்க. நான் வந்துட்டு பேப்பர் கப் இருக்குது பார்த்தீங்களா, டீ கப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கப்பில் இந்த மாதிரி ஈவனாக கொட்டி இந்த மாதிரி பரத்தி விட்டுக்கிறேன். லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒன் டே நீங்கள் ஃபுல்லாக விட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணி எல்லாத்தையுமே அந்த பேப்பர் கப் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸ்மெல் வந்துட்டு அப்சர்வ் பண்ணாது, அந்த தண்ணி மட்டும்தான் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இப்போ 1 day இதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். இப்போ நான் இதே மாதிரி 2 தயாரிச்சிருக்கேன். ஒன்று வந்துட்டு நான் யூஸ் பண்ணின பர்ஃப்யூம் ஆயில், இன்னொன்று வந்துட்டு ஜவ்வாது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி திருப்பி ஈவனாக இப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அது கீழே வந்துடும். இப்போது எடுத்துட்டேங்க. இது ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. பட் நம்ம ஓடோனில் மாதிரி கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் வந்துட்டு ஈரப்பதத்தோடு தான் இது இருக்கும். ஓகேங்களா, என்ன ஃபுல்லாக வந்துட்டு கெட்டி ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யும்போது நினைக்க வேண்டாம், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் சூப்பர் ஸ்மெல்லில் இருக்கும். நீங்கள் பாத்ரூமில் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாத்ரூம் என்ட்ரான உடனே உங்களுக்கு ஸ்மெல் வந்துட்டு நல்ல ஸ்மெல்லாக கிடைக்கும். சரிங்களா, இதை வந்துட்டு நீங்கள் பழைய ஓடோனில் ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி உள்ளே போட்டுட்டு நீங்கள் பாத்ரூமில் எங்கேயாவது மாட்டி வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது சோப்பு டப்பா நமக்கு இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சோப் வாங்கும்போது சோப்பு டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு தூக்கி போட்டுறாதீங்க. அந்த மாதிரி டப்பாவில் இந்த மாதிரி ஹோல்ஸ் ஏதாவது போட்டுக்குங்க. நான் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்போ ஹோல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஓடோனில் தூக்கி இந்த ஓடோனில் சென்டட் பார் நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இதுக்குள்ளே இப்படி உள்ளே போட்டுட்டு நீங்கள் பாத்ரூமில் எங்கேயாவது வச்சுருங்க. நீங்கள் ஈவன் ரூமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இது கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இதோட ஸ்மெல் வந்துட்டு நமக்கு கம்மியாகும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் ஏதாவது எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ மறுபடியும் வந்துட்டு நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் இதை. சரிங்களா, கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். சரிங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 50+ வீடியோஸ் நான் போட்டிருக்கேங்க. அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மை சேனல் லிங்க் அப்படின்னு இருக்கும், அதை தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.